இன்னைக்கு தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அவனுக்கு மீன் குழம்பு போதுன்றதுனால அதையே கட்டி அனுப்பியாச்சு. அதனால சமையல் செய்ற வேலை இல்ல. சாதம் மட்டும் வச்சு இனியாப்பாவுமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா பார்த்துக்கலான்னு போட்ட ஒர்க்க எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கு முடிச்சிடலான்ட்டு விளக்கு கார்த்திகைக்கு வச்சது. அதை எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி தனித்தனியா கவுத்தாச்சு. இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்யலான்னு ரொம்ப நாளா அதுவுமே காஞ்சிட்டு இருக்கு. அதையுமே இன்னைக்கு வறுத்து எல்லாமே ஆற வச்சிருக்கேன். நான் இங்க வேலை பார்த்துட்டே இருக்கேன். குட்டீஸ் சவுண்டே காணோம். என்னன்னு போய் பார்த்தா ஒரு டப்பா பவுடரையும் கொட்டி விளையாண்டுட்டு இருக்கேன். டேய் எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்றது, அப்படியே க்ளீன் பண்ணிட்டு என்னோட ஹேர் ஆயில் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதையுமே இன்னைக்கு செஞ்சு ஆற வச்சுட்டேன். இட்லி பொடிக்கு வறுத்து வச்ச ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறி இருந்தது. அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு சூப்பராக அரைச்சாச்சு. அரைச்சு ஓப்பன் பண்ணோன்னே அப்படி ஒரு வாசனை. இட்லி பொடி இவ்வளோ வாசனையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படி. என்னென்ன சேர்த்துருக்கேன்றதை ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். அப்படியே எண்ணெயுமே சூப்பராக ஆறிடுச்சு. அதையுமே குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ஒரு 3 வாரத்துக்காவது வரும். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே சாம்பிராணியும் கொளுத்தி வச்சுட்டேன். இந்த வாசனைக்கு மைண்டு கொஞ்சம்